ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன். இப்போ நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, தர்பூசணி பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தர்பூசணி பழம் பார்த்தீங்கன்னா 92% வந்து தண்ணியினால் நிறைஞ்சிருக்கிற ஒரு பழமாக இருக்குது. அதனால தான் இதை வந்து நம்ம வெப்ப காலத்தில் மிகவும் புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு பழமாக நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரோம். இந்த பழத்தை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுல தர்பூசணி பழம் மட்டும் கிடையாது, அது உள்ள இருக்கிற விதையும் நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அதாவது அந்த விதையை வந்து நல்லா வறுத்துட்டு நம்ம சமையல்ல பயன்படுத்திட்டு வரும்போது இதுல நல்ல புரதச்சத்து அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த தர்பூசணி பழம் பார்த்தீங்கன்னா சுவைக்காக மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் குளிர்ச்சிக்காக மட்டும் கிடையாது, நம்மளுடைய இதயத்தை வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் இது உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக செயல்பாட்டை வந்து நல்லா ஊக்குவிக்கிறதுக்கும் இது வந்து உதவியா இருக்கு. இதுல இருக்கிற விட்டமின் சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவி பண்ணுது. அதே போல இது வந்து நம்மளுடைய ஜீரண சக்தியை வந்து மேம்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. இதுல அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதால நம்ம ஜீரணத்திற்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம அதிகமா இந்த தர்பூசணி பழத்தை பயன்படுத்தி ஜூஸ் செய்வோம். இது நம்ம வெயில் காலத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஜூஸா இருக்கு. இது வந்து ஜூஸா குடிக்கிறத விட நம்ம பழங்களா அதிகமா சாப்பிடும்போது அதில் இருக்கிற நன்மைகள் அனைத்தும் நம்மளுக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த தர்பூசணி பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி 92% தண்ணியினால நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் குறைஞ்ச கலோரியும் இருக்கிறதால நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இந்த வெயில் காலத்தில் தாராளமாக இந்த தர்பூசணியை பயன்படுத்தி வெயிட் லாஸுக்கு நம்ம ரொம்ப யூஸ் பண்ணி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் ஏ இருக்குது, சி, B6 போன்ற விட்டமின்களும் இருக்குது. இதில் பொட்டாசியம், மக்னீசியம் போன்ற மினரல்ஸும் அடங்கி இருக்கு. இதில் இருக்கிற விட்டமின் சி பார்த்தீங்கன்னா நம்ம தோலை வந்து பிரகாசமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்க உதவி பண்ணுது. அதே போல் இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நார்ச்சத்து இருக்கிறதால நம்மளுடைய ஜீரண சக்திக்கும் வெப்ப காலத்தில் வந்து இதில் அதிகமான நீர்த்தன்மை இருக்கிறதால நம்ம உடலுக்கு தேவையான நீர்ச்சத்து கிடைக்கிறதுக்கும் இது ரொம்ப ஒரு உதவியாக இருக்குது. இந்த தர்பூசணியை பயன்படுத்தி நம்ம ஜூஸ் போடலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்மூத்தி மாதிரி குடிக்கலாம். இதை பயன்படுத்தி கேக் செய்யலாம், புட்டிங் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம பயன்படுத்தி இதை நம்ம சாப்பிடலாம். ஆனால் மோஸ்ட்லி அதை அப்படியே தர்பூசணியாக நம்ம பழமாக சாப்பிடும்போது அதில் இன்னும் நிறைய நன்மைகள் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இது போல நிறைய ஆரோக்கியமும் நன்மையும் நிறைஞ்ச இந்த வெப்ப காலத்துக்கு அதுவும் முக்கியமாக தேவைப்படுற ஒரு பழம்னா தர்பூசணி தான். இந்த தர்பூசணியை வந்து நம்ம அதிகமாக வந்து சாப்பிடலாம். 1 கிலோ தர்பூசணியில் பார்த்தீங்கன்னா 92% நீர் இருக்குது. இது நம்ம உடல் வந்து நல்ல வெப்பநிலையை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. நம்ம வெயிலில் போனால் கூட நம்ம உடலில் வந்து நீர் வந்து வற்றி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த பழத்தை நம்ம அதிகமாக சாப்பிடலாம். இது வெயில் கால சீசனில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழம். இந்த பழத்தை பயன்படுத்தி நீங்களும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.